ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோல்டு வார் மாங்குவா சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 11 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட்லாம் பார்க்கறதும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவை லென்த்தாக போட சொல்லி கேட்குறீங்க. சாப்டரோட பேஜஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வீடியோவோட எக்ஸ்பிளனேஷனும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அனிமேவும் போட்டுன்னு இருக்கேன். ஒரு பக்கம் மாங்குவாவும் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுற டைம்லாம் ரொம்ப கிடையாது. ஒரு சாப்டரும் எனக்கு பண்ணி போட தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால மட்டும் தான் நான் லென்த்தாக போடாமல் இருக்கேன். அதனால முடிஞ்சளவுக்கு புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இருந்தாலும் கண்டென்ட்டுக்கு குறையே இருக்காது. எல்லாமே நான் பக்காவாக கொடுத்துருவேன். முடிஞ்சளவுக்கு யாரும் கோச்சிக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி. சரிங்க, நம்ம காது குழப்பலாம். இப்ப யோனாவும் நம்ம ஹீரோவை தவடியிலே அடைஞ்சிருப்பான். அதுக்கான ரீசன் அவனும் இப்ப சொல்றான். டேய் ஃபேங்கு, எதுக்காகடா என்னோட மெசேஜுக்கெல்லாம் நீ ரிப்ளைவே பண்ணல? ஹீரோவும் யோசிக்கிறான். இவ என்ன அரைஞ்சால இப்போ என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இவ பண்ண காரியத்துக்காக நான் அப்பயே செட்டில்மெண்ட் எதுவுமே பண்ணல. ஆனா ரிவெஞ்சுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். பட் ஆனா இப்போ இவ எந்த ஒரு ரீசனுக்காகவும் அடிக்காம இருந்தா இப்ப அடிச்சுட்டான். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் திரும்ப கூட்டுக்கிறேன். அவ்வளவு காதுகிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. டேய், உங்ககிட்ட தான்டா பேசின்னு இருக்கேன். நான் பேசுறது கேக்குது இல்லையா? முயற்சின்னு இருக்கேன். அவனும் ஷபா சரி சொல்லி அவனா, இந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் சரியில்லைப்பா. அதான் என்ன சுச்சுவேஷன் சரியில்லை? இல்லப்பா, என்னால சில நாட்களா ரூமை விட்டு வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாம என்னோட கார் வேற இந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். உன்னோட மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன். ஆனா பட் நான் எப்படி உங்ககிட்ட அது வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னா ரொம்ப நான் மேல இருக்கேன்னா அந்த ஃப்ளோர்ல இருந்து வரதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அதனாலதான். இருந்தாலும் எனக்கு இருக்கிற சப்ளைஸ் எல்லாம் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கும். அதுவும் நல்லா கூட இருக்காது. அப்படியா? சரி, அப்பனா அதை நான் பார்க்கலாமா? சரி, அப்போ நீ வரத்துக்கான எதனா விஷயம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பனா உங்ககிட்ட இன்னமும் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குதான்? அந்த அளவுக்கு நிறைய எல்லாம் இல்லையோனா, லாஸ்ட் சில நாட்களா மட்டும் என்கிட்ட ஒன்லி ஒரே ஒரு கறி மட்டும் இருக்கு. அதை தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதை கேட்டாவளும் சரா ஃபேங்க ப்ளீஸ் எனக்கு அதை கொடுக்குறியா? இது நல்ல விஷயமா இருக்கு. என் கூட அதை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நானாச்சும் கொஞ்சம் 2 நாளைக்கு அதை தாக்கு பிடிச்சி சாப்பிடுவேன். ப்ளீஸ்ரா என் கூட சேர்ந்துரு அப்படின்னு அவனும் கேட்க. எவ்வளவு கேவலமா நடிக்கிறப்பாரு. இவரோட கேவலமான இந்த வார்த்தைகள் நம்பில நான் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் உனக்கு பெரிய கச்சேரி ஒண்ணு இருக்கு. நான் ஒன்னு பயன்படுத்திக்கிறேன். ஆல்ரெடி ஒன்னா நம்ம ஈக்குவலா அந்த சாப்பாடு வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம். அப்படியே ஃபேங்கு, ரொம்ப நன்றி. இப்பயே நான் உங்க கூட வரட்டா? எனக்கு தெரியா? இல்ல இப்பயே வேணாம்ப்பா. நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். என்னைக்கு நைட்டே வந்து என்னோட இடத்துல வந்து வாங்கிக்கோ. ஓகேடா, உன்னோட மெசேஜுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். நீ அமிச்சின்னா தான் நான் வருவேன்டா சொல்லிட்டேன் இப்பயே. சரி பாய் ஃபேங், பார்த்து போயிட்டு வா. இன்னைக்கு உனக்கு குப்பை விருந்ததான் காத்துன்னு இருக்குன்னு அவனும் மனசுக்குள்ள யோசிக்க. அதுக்கப்புறம் பனியும் நல்லா பெஞ்சுன்னு இருக்க. நைட்டும் ஆயிடுது. ஃபேங்கு கிட்ட இருந்து மெசேஜ் பார்த்து அவளும் காத்துட்டு இருக்கேன். ஃபேங் என்னதான் பண்றான்? ஒரு லிப்லேவும் காணும். நானும் மெசேஜ் பண்ணிட்டேன். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அட இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. எதனா பண்ணி ஆகணுமே. அவன் இந்த இடத்துல தானே வரேன்னா. சரி பேசாம நம்மளே அவனோட இடத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கல கொஞ்சம் கொஞ்சமா அவளை நடந்து போக. ஆஹா ஃபேங்கு, இதுக்குதான் வரவானேடா? என்னடா இவ்வளவு தூரமா இருக்கு? படிக்கட்டுல ஏறிட்டே இருக்கா. ஒரு சின்ன ரிசர்ச்சுக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஃபியூ டேஸா நான் எதுவுமே சாப்பிடல சரியா. அதனாலதான் இவ்வளவு டயர்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அவனோட இடத்துக்கு நினைக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற லைட்டும் ஏரியல படிக்கட்டுல இருக்குது. இவளுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இது, ஆல்ரெடி இந்த எமர்ஜென்சி லைட் வந்து உடஞ்சிச்சா? அதுக்கப்புறம் சவுண்ட் வந்ததெல்லாம் கேக்குது. யாரு அது அப்படின்னு பயந்துட்டு இருக்க. பார்த்தா மேல இருந்து என்னமோ வந்து அவன் மேல விழலான்னு வரேன். அவனும் பார்த்து அதிர்ச்சின்னு இருக்கான். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல அவன் மேல அந்த பெரிய மூட்டை மாதிரியான விஷயமும் விழுந்து அப்படியே அலங்கோலமா வரான். கூடவே அந்த லைட்டும் எரிய. ஃபேங்கு, இது உன்னோட வேலையா? சாரிப்பா யோனா, நானே அரை தூக்கத்துல ஏஞ்சி இப்போ உனக்காக தான் வந்தேன். ஏன்னா உன்னோட மெசேஜ் இப்பதான் நான் பார்த்தேன். அதனாலதான் ரிசல்ட் எடுத்து நான் இப்போ ஓடி வந்தேன். வரவையில கால் தடிக்க இப்படி விழுந்துடுச்சு. இது கிளீன் பண்றதுக்காக எடுத்து வச்சிருந்த ஸ்னோப்பா. அது மட்டும் இல்லாம பாத்தியா, நான் வந்த பிறகுதான் இந்த லைட்டே எரியுது. இலவு எடுத்தது. இந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்களாம் செக் பண்ணிட்டான்னா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா பண்ணி மாதிரி அப்படியே வந்து என் மேல போட்டு போறேன். இப்ப பாரு, திரும்பியும் நான் போயிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ண வர நிலைமை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கான்ல இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்க. இது சம்திங் உனக்காகவே ஸ்பெஷலா தான் ரெடி பண்ணேன் யோனா. அதுக்கப்புறம் ஹீரோவும், சரி இந்த ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் பாக்குறியா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது பாக்க. என்ன இது சாப்பாடு இருக்குன்னு பார்த்தா மொத்தமே குப்பை ஐட்டமா இருக்கு. என்னடா பாதி செஞ்சு போன கறியெல்லாம் இருக்கு. ஆமா யோனா, நான் இதுதான் இத்தனை நல்லா வச்சு சாப்பிட்டு இந்த ஸ்டாக்கை. அதனால இதை பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சாப்பிடுன்னு. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா யூஸ் பண்ணேன். இவ்வளவு கேவலமான விஷயத்த நான் சாப்பிடணுமா? என்னாலாம் முடியாது. இதை விட்டு உங்ககிட்ட நல்லதாவே இல்லையான்னு அவனும் கேட்க. சரி அப்போ உனக்கு வேணான்னா இதை கொடுத்துருப்பான். நானே எடுத்துன்னு போய் சாப்பிடுறேன். அவளுக்கு இன்னொரு பக்கம் கடுப்பாயிடுது. இதையும் விட்டா நமக்கு எதுவுமே கிடையாது. இதையாச்சும் கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரி நான் சும்மா தான் சொன்னேன். இதை நானே வச்சுக்கிறேன். ஹீரோவையும் யோசிக்கிறான்.
நினைக்கிறான் இப்பதான் வேலை செய்யுது திட்டம். இவ்வளவு மாதிரியான ஆட்கள் என்கிட்ட நெருங்கி பழகும் போது இப்படிதான் பண்ணணும். சாப்பாட்டுக்காக இவ்வளவு ஏங்குறா பாரு. அதுக்கப்புறம் அவளும் அந்த கவர்ல இருக்கிற சாப்பாட்டெல்லாம் எடுத்துட்டு பார்க்க பரவாயில்ல, இதுல இருக்க ஒரு சில ஃபுட்டு மேல பிளாக்கா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்லா தான் இருக்கு, நான் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். ஏய் நான் இந்த எடுத்துன்னு போறேன்டா, திரும்பலாம் தர முடியாது. சரி ஃபேங்க, நான் போன பிறகு லைட் நிறுத்தினேன் அப்படின்னு அவ பயந்துகிட்டே போக இரவும் அவன் போகும்போதே அவளை பார்த்து போ நல்லபடியா அந்த குப்பையை சாப்பிட்டு ரொம்ப நாட்கள்லாம் உயிரோட இருக்க முடியாது, கொஞ்ச நாட்கள்லயே பயங்கரமா அவஸ்தப்படுவார். வெதர் இன்னமும் மோசமாயிட்டு தான் இருக்கும். நான் இந்த ஃப்ளோரை விட்டு இதுக்கப்புறம் வெளியே வர மாதிரி ஐடியா இல்லப்பா. நான் உள்ளுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்ப திடீர்னு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சென்ஸ் தோணுது, தன்னை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி. ஹீரோவும் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கின்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு ரூம் உள்ள போயிட்டு அப்படியே சைட்ல ஒளிஞ்சுன்னு இருக்கான். அப்ப பார்த்தா திடீர்னு பின்னாடி யாரோ வர அவனோட காலடி முன்னாடி எடுத்து விட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவும் யாருடான்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஏய் எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கொலை பண்ற லெவலுக்கு போயிடறான். அப்புறமா தான் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். என்னது நீ ஒரு பொண்ணா, தன்னை ஃபாலோ பண்ணி வந்த ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆவேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட வேற லெவலாக இருந்திருக்கும் முடிஞ்சதுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஹீரோவும் கீழே வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம்னு வந்திருப்பான். ஆனா பட் இவ கண்ணத்திலே அறிஞ்ச பிறகு ஹீரோ திரும்பி ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே அவளும் நம்ம ஹீரோவோட வலையில விழுவான்னு பார்த்தா அவ அதுக்கு மேல இருக்கான். ரிசோர்ஸுக்காக இவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொலாவுறா. ஆனா ஹீரோவை இதுக்கெல்லாம் ஏமாறுற மாதிரியான ஆள் கிடையாது. தலைவன் வச்சு ரகரகமா செய்வான். இவன் ஒரு கட்டத்துல நடிக்கிற நடிப்புலாம் வேற லெவலில் இருக்கும். ஒரு வழியா ஹீரோவும் அவளுக்கு ரிசோர்ஸை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இப்போ திரும்பியும் வீட்டுக்கு வந்திருப்பான். போலான்னு பார்க்கும்போது யாரோ அவனை ஃபாலோ பண்ணி வர அவங்கள பார்த்துட்டு இருப்பான். அது பார்த்தா ஒரு பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணு யாருன்றத பின்னாடி அடுத்தது எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் யாரும் இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.